வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ட்ரைகலர் ரெசிபி, கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ட்ரைகலர் மினி இட்லிஸ். இந்த ஹெல்த்தியான ரெசிபி நம்ம கேரட் வச்சு தான் இப்போ முதல்ல பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இட்லி மாவு ரெடியாக இருந்துச்சுன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி மாவு, கேரட், பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இப்போ கேரட், பச்சை மிளகாய், இஞ்சியை நல்லா நைஸாக இது மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். லைட்டாக அதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இது மாதிரி அரைச்சதுக்கப்புறம் நம்ம இட்லி மாவு எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அதை தனியாக எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம அரைச்சதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேரட்டை நம்ம அரைச்சதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மாவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமானது மிக்சியில் அரைக்கும் போது நிறையா தண்ணி ஊற்றிக்க வேணாம். எந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு பதம் இருக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா அழகாக வரும். ட்ரைகலர் ரெசிப்பியில் முதல் பண்ண போகிற கேரட் இட்லியோட மாவு ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம செய்ய போகிற இட்லி க்ரீன் கலருக்கு நம்ம புதினா, அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை, இதோட கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இது மூணையும் சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி க்ரீன் கலர் இட்லி செய்ய போகிறோம். இந்த இட்லிக்கு இந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையோட கொஞ்சமாக ஜீரகம், அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இதோட இட்லி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய். இந்த புதினா, இட்லி, கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் பச்சை மிளகாய், ஜீரகம் இதையும் சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிக்சியில் அரைக்கும் போதே பாருங்கள், இந்தளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டால் போதும். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை நம்ம இட்லி மாவில் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி மாவில் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. நம்ம பொதுவாக கொத்தமல்லியை மட்டும் தனியாக அரைச்சி இது மாதிரி இட்லி மாவில் சேர்த்துப்போம். இப்போ புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை 3 சேர்த்து செஞ்சு பாருங்கள். அதில் இந்த ஜீரகத்தையும் போட்டு சேர்த்து அரைச்சி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ 2 கலர் மாவு, இட்லி மாவு ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ப்ளெயினாக இட்லி மாவில் இட்லி வைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சமாக ஜீரகம், இதில் சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சமாக பச்சை மிளகா, இதை எல்லாத்தையுமே மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இட்லி மாவோட சேர்த்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். அந்த இட்லி அது தனி சுவையாக இருக்கும். இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வெங்காய சட்னி இல்லைனா இட்லி பொடி கூட வச்சு சாப்பிட்டு பார்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இட்லி. இந்த ட்ரைகலர் 3 இட்லிக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக வெங்காய சட்னி, இட்லி பொடி எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த நம்ம ஏன் வெறும் இட்லியாக செய்யாமல் அதில் ஜீரகம், பச்சை மிளகாய் சேர்த்தோன்னா ஒரு டேஸ்ட் தனியாக இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இட்லி மாவு 3 கலருமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ இட்லி தட்டில் எண்ணெயை தேய்ச்சிக்கோங்க. இப்போ எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம இட்லி மாவு, எல்லா கலர் இட்லி மாவையும் ஊற்றிக்கலாம். மினி இட்லிஸை கொடுத்தோன்னா குழந்தைங்க அந்த சைஸ் பார்த்தே ரொம்ப மினி இட்லின்னு பார்த்தோன்னே அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் இது மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியான இந்த ட்ரைகலர் இட்லியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நல்ல காம்பினேஷனாக வெங்காய சட்னி, பூண்டு சட்னி, இட்லி பொடி இது 3மே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது ரொம்ப சுலபமாகவும் செய்யக்கூடியதானவும் சத்தானதாகவும் இருக்கும் இந்த இட்லி. இந்த ட்ரைகலர் இட்லி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.